ஹலோ வீவர்ஸ், 3000 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற நவம்பர் 12ஆம் தேதியன்று மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப் போகிறது. இதனுடைய காரணமாக மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற நாட்கள் பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது. என்னங்க சொல்றீங்க? அப்படி நவம்பர் 12ஆம் தேதி என்னதான் நடக்க போகிறது? அதற்கும் மீனராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது வந்திருக்குங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருப்பது குருதாங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய வக்கர பெயர்ச்சி தான் தற்போது ஆரம்பமாக போகிறது. இதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலேயுமே இனி வரப்போகின்ற நாட்கள் காணப்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் 12 குருவுடைய வக்ர பெயர்ச்சிக்கு பிறகு நிலைமையானது எப்படியெல்லாம் இருக்க போகிறது. ஏனென்றால் மீனராசி நேயர்களுக்கு தற்போதே பாத்தீங்கன்னா 7.5 சனியுடைய 2ஆம் கட்டமான முக்கியமான ஜென்ம சனியானது நடந்துட்டு இருக்குங்க. இதனால பாத்தீங்கன்னா இவங்க கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கன்னிவெடி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு பிரச்சனையை தீர்த்தா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அதே சமயம் என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப ஒரு முழுமையான அங்கீகாரமுமே பாத்தீங்கன்னா கிடைக்காம இருந்து கொண்டு இருக்கிறது. நிறைய வீண் விரைய செலவுகள் ஒரு பக்கம் ஆகி கொண்டு இருக்குங்க. சோ இப்படிப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்திலாவது தீரக்கூடுமா? இதற்கான ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படக்கூடுமா? இல்லை என்றால் அதை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனையை பாத்தீங்கன்னா சனியை போலவே குருவும் உங்களுக்கு தரப்போகிறாரா என்பது குறித்தெல்லாம் தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால நீங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடும். அதோடு உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு இந்த ஒரே ஒரு மாலையை மட்டும் சாட்சி வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அந்த மாலையானது எந்த மாலை, இதை எந்த நேரத்துல நம்ம சாற்ற வேண்டும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடையும் ஜோதிட ரீதியாக நவம்பர் 12க்கு பிறகு மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த 4 மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்தும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/11/2025 வரப்போகின்ற புதன்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர பெயர்ச்சியானது கடக ராசியில் ஏற்பட போகிறது. அடுத்து வரக்கூடிய 2026 மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட குரு வக்ரமாக இருந்து தன்னுடைய சுப மற்றும் அசுப பலன்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறார். இதையெல்லாம் வைத்து தான் மீனராசி நேயர்களுக்கும் இந்த 4 மாதத்திற்குள் நிச்சயமாக ஜோதிட ரீதியாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி மற்றும் மீன லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்குமே மறதியானது ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஏதாவது ஒரு மனக்குழப்பமானது இருந்து கொண்டே இருக்குங்க. ஒரு விதமான தெரியாத பயமானது மனதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கக்கூடும். தேவையில்லாத எண்ணங்கள், மறதி, குழப்பம் போன்றவற்றால் நிறைய பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே சந்தித்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் இப்போது 4ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆவதால அதி பயங்கரமான புத்தி கூர்மை, கணக்கு போடக்கூடிய தன்மை எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. இத்தனை நாட்களாக எந்தெந்த விஷயத்தை பார்த்து உங்களுக்கு பயமாக இருந்துச்சோ அதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு தெளிவான எண்ணமானது பிறக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இது நல்லது, இது கெட்டது அப்படிங்கிற விஷயத்த உங்களாலேயே பாத்தீங்கன்னா பிரித்து பார்க்க முடியுங்க. அந்த அளவிற்கு ஒரு பக்குவத்தோடு இனி வரப்போகின்ற நாட்கள் மீனராசி நேயர்கள் நடந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கு குருவுமே உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்க போகிறார். அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வேறு வீட்டுக்கு செல்லணும், நல்ல வசதி வாய்ந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமானது இப்போது நடக்க போகிறது. நல்ல வீடு அமையக்கூடிய பாக்கியமானது உண்டாக போகிறது. சொந்த பந்தங்கள் நெருங்கக்கூடிய பாக்கியமானது உள்ளதுங்க. கடந்த காலத்துல சொந்த பந்தத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சரியாக போகிறது. இனி மீண்டும் பாத்தீங்கன்னா பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளுமே இருக்கின்றது. சொந்தத்துல
சமீபத்துல திருமணமானது நடக்க போகிறது. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா அந்த திருமணத்திற்கு போயிட்டு வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவானது பழையபடிக்கு மாற ஆரம்பிக்குங்க. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சொந்த பந்தங்க கிட்ட வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா லிமிட்டோடு பேசி பழகுவது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. ரொம்பவே ஓவரா அவங்க கிட்ட பேசி பழகிட்டு அதன் பிறகு சண்டை சச்சரவுகள் வரும்போது அது ரொம்பவே மனசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அதை நான் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணாம அதோடு நம்ம இருந்து பேசி பழகிப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று கூடி எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணுங்க. யாருடைய மனசையும் நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலையுமே இருக்கணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க நல்லா இருக்காங்களா நாம நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலையே நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுப்பது நல்லதுங்க. அதை விட்டு ஓவராக நம்ம போய் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கும் போது தான் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு உறவுக்குள்ள விரிசல்கள் வருது. ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மன விரக்தியானது இருக்கக்கூடிய நபர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமானது உண்டாக போகிறது. உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உற்சாகத்தை நீங்க கொடுப்பீர்கள். தேவையே இல்லாத பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகமானது உண்டாக போகிறது. அதெல்லாம் அதாவது நீங்க என்ன சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் நீங்க வந்து சிம்பிளா நினைச்சிருப்பீங்க. ஆனா அதுல இருந்து கூட உங்களுக்கு ஒரு சில நல்லது நடக்குங்க. அதாவது வரக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விட்டுறாதீங்க. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி அதன் வழியில நீங்க போகும்போது நிச்சயமாக அது தொழிலாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய இதுல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. எல்லாவற்றிலையும் பார்த்தீங்கன்னா தலையிட தேவையில்லை என்று புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல பார்த்தீங்கன்னா நீங்க தலையிட வேண்டாங்க. உங்ககிட்ட வந்து அவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கருத்துக்கள் சொல்லாமே தவிர அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுதான் உன்னுடைய கருத்தாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க திணிக்க கூடாதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க பிரச்சனைகள்ல நீங்க தலையிட வேண்டாங்க. அது அவ்வளவு நல்லதாகவும் இருக்காதுங்க. நீங்க நல்ல எண்ணத்துல ஏதாவது சொல்ல போய் இருந்தாலுமே அது தவறாக போய் முடியும் என்பதன் காரணத்தால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. வீட்டுக்கு தேவையான சொகுசான வாகனங்கள், சொகுசு மெத்த, கட்டில் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஃபர்னிச்சர் இதெல்லாமே வாங்கணும். அதற்காக நானுமே கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்தலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டுருது. என்னால் அந்த பொருட்களையே வாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது நிலைமையானது மாறி நீங்கள் நினைச்ச பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க. பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர், சுகர் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் அவங்கள இன்னுமே கூடுதல் ஜாக்கிரதையோடு பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. அடுத்து வரக்கூடிய 4 மாதத்திற்குமே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு அவங்கள நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களிலுமே கேர் எடுத்து பார்த்துக்கணுங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, இல்லைனா ப்ரெஷராக இருக்காங்க, அவங்களுக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில உணவுகள் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்டு எடுத்துக்கக்கூடாது, அதே போல் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கன் மட்டும்தான் அவங்க சாப்பிடணும், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக சேர்த்திக்காமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றாங்களா, அவங்களுடைய உணவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரிசி லெவலில் பார்த்தீங்கன்னா குறைச்சி மெயின்டைன் பண்ணுறாங்களா, கோதுமை இது மாதிரியான எக்ஸ்ட்ரான விஷயம் அதாவது மில்லட் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பேசிக்கான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம இதெல்லாம் சின்ன விஷயம்தான், ஆனால் இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக அவங்கள செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசாக எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதுங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுகர் லெவலை அதிகப்படுத்துறது, கொலஸ்ட்ரால் லெவலை அதிகப்படுத்தி சில பிரச்சனைகளில் கொண்டு போய் முடிச்சிடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் சின்ன விஷயம்தான். இந்த சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கும் போது எந்தவித பெரிய பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நம்முடைய டே டு லைஃப்ல பார்த்தீங்கன்னா நாம வந்து எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இவங்களையுமே பார்த்தீங்கன்னா அவங்க சரியா சாப்பிட்றாங்களா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம்.
மேலும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பி செல்லக்கூடிய யோகமானது உண்டாகி இருக்கிறது. தேவையில்லாத பயணங்களை உதறி தள்ளுவது நல்லதுங்க. எந்த சொந்த பிரச்சனை என்று நினைத்தீர்களோ அதே சொந்தங்களால வீடு அமையக்கூடிய வாய்ப்பானது வரக்கூடுங்க. விற்பனை செய்யக்கூடிய தொழிலை வாங்கக்கூடிய பாக்கியமானது உண்டாக போகிறது. ரியல் எஸ்டேட், பெட்ரோல் பங்கு, எண்ணெய் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகம் உண்டாக போகிறது. அதே சமயம் நல்ல நேரமாகவும் அமைய போகிறது. அலைச்சல், சோம்பல், தேவையில்லாத மறதி, அவசரத்தன்மை, ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இனி வரப்போகின்ற அடுத்த 4 மாத காலமானது அமைய போகிறது. பெரிய உற்சாகமானது ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க போகிறது. குழந்தைகளை மட்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வளர்த்துவதில் கவனமாக இருக்க வேண்டுங்க. சின்னதுல இருந்தே அவங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அதை உடனடியாக அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம அதை டே டு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இவ்வளவு தாங்க. மொத்தத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் மீனராசி நேயர்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் போதுங்க. மற்றபடிக்கு பெருசாக எந்த பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு வர தொழிலில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கக்கூடும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.